ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்டே இங்கே பாருங்க பாட்டிமா, காவேரியை உங்களால் ஏற்றுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாட்டி இருந்துட்டு இங்கே பார்ப்பா விஜய், காவேரியை உன் லைஃப்பில் இருக்கவே கூடாது, அப்படி உன் லைஃப்பில் இருந்தால் நான் அதை ஏற்றுக்கவே முடியாது, என்னால் அவள் உன் லைஃப்பில் இருக்கவே கூடாது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு அப்படியே பாட்டிமா, காவேரி உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படி தானே? ஆமாம் விஜய், ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. விஜய் இருந்துட்டு அப்போ சரி பாட்டிமா, இனிமே என்னையும் ஏற்றுக்காதீங்க, காவேரி இல்லாத லைஃப்பை என்னால் ஏற்றுக்க முடியாது, இனிமே காவேரி இருக்கிற இடத்துக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி இருந்துட்டு இங்கே பார்ப்பா விஜய், காவேரிக்காக இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக வளர்த்த எங்களையும் இவ்வளோ பெரிய சொத்தையும் பங்களாவையும் விட்டுட்டு நீ போக போறியா விஜய் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டிமா, இவ்வளோ பெரிய சொத்து பங்களா எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிரும், ஆனால் இப்போ காவேரியை நான் மிஸ் பண்ணனா கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயோ எனக்கு எப்போவுமே காவேரி கிடைக்க மாட்டா, நான் இந்த வாய்ப்பை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டி இருந்துட்டு பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. இங்கே பார்ப்ப விஜய், இப்படியெல்லாம் பேசாதப்பா, உன்னோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ நிம்மதியாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் யோசிப்பேன், அது உனக்கே தெரியும்லப்பா, எதுக்காகப்பா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் எதுவுமே கேட்காம மேலே போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பார்ப்பா விஜய், பாட்டி ஏதோ கோவத்தில் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்காக நீ வீட்டை விட்டெல்லாம் போகாதப்பா, அவள் புரிஞ்சுப்பா, அவகிட்ட நான் பேசுகிறேன், நீ வீட்டை விட்டெல்லாம் போகாதப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தாத்தா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க தாத்தா, உங்களை எப்போ பார்க்கணும்னு எனக்கு தோணுதோ நான் அப்போ வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் என்னை கன்வின்ஸ் பண்ணாதீங்க தாத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இத்தனை நாளாக காவேரியை பிரிஞ்சு இருக்க முடியாமல் நான் எவ்வளோ தவிச்சேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் தாத்தா, அது உங்களுக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் என் கஷ்டத்தை அனுபவிக்க முடியல என்னால், அதனால தான் நான் காவேரி கிட்ட போகிறேன்னு சொல்கிறேன், என்னை தடுக்காதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாரு. விஜய் கையில் பேக்கையும் எல்லா பேக் பண்ணிய ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி நம்ம பாட்டிக்கு இருந்துட்டு, இங்கே பார்ப்பா விஜய், நீ ரொம்ப தப்பு பண்றப்பா, போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா காவேரியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தைக்குள்ள சொல்ல மாட்டாங்க நம்ம பாட்டி இருந்துட்டு. நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி, நான் இவ்வளோ செய்யறேன் காவேரிக்காக, இவ்வளோ மெனக்கடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் காவேரியை ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே எமோஷனலா பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பாட்டிக்கு பயங்கரமான எமோஷனல், அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் இருந்துட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனேயே காவேரி இருந்துட்டு விஜய் பேக்கோடு நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, என்னடி காவேரி, அவரு அந்த தம்பி எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு வந்திருக்காரு, என்ன விஷயம்னு கேளுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட என்னாச்சு விஜய், எதுக்காக பேக்கோடு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விஜய் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, அந்தஸ்து இல்லை, இப்போ தனி மனுஷனா எனக்கான அங்கீகாரம் விஜய் மட்டுமா வந்துக்கிறேன், இப்போ உங்கள் அம்மா என்னை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக, இங்கே பாருங்க தம்பி, என்னோட பொண்ணுக்காக நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்கு, இருந்தாலையும் இத்தனை நாளாக வளர்த்தவங்களை, இத்தனை வருஷமாக உங்களை பார்த்துக்கிட்டவங்களை நீங்கள் விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய்க்கு ஃபோன் வருது. என்னன்னா தாத்தா கிட்ட இருந்து ஃபோன் வருது. தாத்தா கிட்ட இருந்து ஃபோன் வந்து, என்ன இப்போதான் வந்தோம், தாத்தா கிட்ட இருந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கட் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் விஜய்க்கு திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க தாத்தா இருந்துட்டு. அதுக்கப்புறம் எடுத்து பேசுறாங்க. சொல்லுங்க தாத்தா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ வீட்டை விட்டு போனதுனால உங்க பாட்டி மருந்து குடிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே பேசுறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கப்பா, நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.